வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை மாற்றி வயதை குறைக்க முயற்சி. மனுதாரருக்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மும்பை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பாக செய்தித்தாளில் வரப்பெற்றவை பார்க்கலாம் வாங்க. பிறந்த தேதியை மாற்றி வயதை குறைக்க முயற்சி. மனுதாரருக்கு ரூபாய் 25,000 அபராதம். மும்பை ஐகோர்ட் உத்தரவு 11/12/2024 அன்று செய்தித்தாளில் வரப்பெற்றவை. மும்பை டிசம்பர் 11 பிறந்த தேதியை மாற்றி வயதை குறைக்க முயற்சி செய்த மனுதாரருக்கு ரூபாய் 25,000 அபராதம் விதித்து மும்பை ஹைகோர்ட் நீதிபதி உத்தரவிட்டார். சாங்லி மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனத்தில் விஜய் பாசாலே என்பவர் கடந்த 1997 ஆண்டு முதல் கிளர்க்காக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் தனது பிறந்த ஆண்டு 1968 என்பது தவறானது என்றும் உண்மையான பிறந்த ஆண்டு 1972 ஆண்டு என்பதை அரசு பதிவேட்டில் மாற்ற வேண்டும் என மும்பை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த 5ஆம் தேதி நீதிபதிகள் ரவீந்திர சுக் மற்றும் அஸ்வின் போப்பே முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரர் கடந்த 1984 ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்ததாக பள்ளி ஆவணங்கள் கூறுகிறது. அவரது உண்மையான பிறந்த ஆண்டு 1972 இருந்தால் அவர் 12 வயதில்தான் 10ஆம் வகுப்பு முடித்திருக்க முடியும். மேலும் அவர் 1973 ஆண்டு தனது 1 வயதில் 1ஆம் வகுப்பு சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. இதன் மூலம் அவர் பொய்யான தகவலை கொடுத்து நீதித்துறை ஏமாற்ற முயற்சி செய்திருப்பது தெரிய வருகிறது. எனவே மனுதாரருக்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த தொகையை அவரது ஊதியத்தில் இருந்து பிடித்தம் செய்து கிருதிகார் சட்ட கல்லூரி நூலகத்திற்கு வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தனர். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.